கேன்சருக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கேன்சர் அப்படின்னா என்னன்றதை பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு கிறுக்கன் கமெண்ட் போட்டிருக்கான், கேன்சர் இலுமினாட்டிகள் கண்டுபிடிச்சது, அதனால் அதுக்கு உங்களால் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு போட்டிருந்தான். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஆனால் இருந்தாலும் சரியான கோவம். அவன் இப்போ புதுசாக படித்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் எதில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கேன்சர்னு அவ்வளோ மோட்டிவேஷனாக ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும், இத்தனை பேர் சாகுறாங்களே அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மோட்டிவேஷனோட படிக்க வர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. லேபில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் மண்டையை வச்சுக்கிட்டு கேன்சரை பற்றி படிக்கிறதும் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு சும்மா 4 யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்க வேண்டியது கேன்சர்னு இலுமினாட்டிகள் மயிறு மட்டை அப்படின்னு. எனக்கு அப்போ தான் ஒன்று தோணுச்சு, உங்களுக்கு கேன்சர்னு இன்னும் முழுசாக என்னன்னே புரியாமல் இருக்காங்களோ அப்படின்னு. ரீசெண்டாக ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு. ஒரு டாக்டரை கூட, கேன்சர் டாக்டரை கழுத்தில் குத்துனாங்களே, அந்த சம்பவத்துக்கு டீட்டெயிலுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. ஆனால் அவங்க சம்மந்தப்பட்டவங்க பேட்டி கொடுக்கும்போது அவங்க பேச்சுலேயுமே கேன்சர்னா என்னன்னே தெரியாமல், அதை பற்றி ஒரு பெருசாக புரிதல் இல்லாமல், அதை எப்படி குணப்படுத்துறது அதை பற்றி பெருசாக அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. கீமோதெரப்பினா என்ன, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அதை பற்றியும் அவங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இன்னும் பெட்டராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த நோயை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன்சர் எப்படி குணப்படுத்துறது, அந்த குணப்படுத்துறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, கேன்சர் ஏன் ஃபஸ்ட்டு ஒரு கொடூரமான நோய், அது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கேன்சர்னால் என்ன அப்படின்னு தெரியணுன்னா, அந்த பழைய வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய பேர் நவீன், நான் ஒரு ரிசர்ச்சர். நான் இந்த கேன்சர் இம்யூனாலஜியில் தான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன்சர் நமக்கு வரக்கூடியதுலேயே ஒரு இயற்கையான நோய். நம்ம பாடியில் ஒரு செல் இருந்து 2 செல் ஆகுது, 2 4 ஆகுது, அப்படி டிவைட் ஆகிட்டே இருக்குல்ல. அந்த ப்ராசஸில் ஒவ்வொரு டைமும் ஒரு செல்லை காப்பி எடுக்கும்போது அதில் ஏதாவது நேச்சுரலாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏற்படலாம். அந்த மிஸ்டேக்ஸ் தேவையில்லாத ஜீனில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம உடம்புல சில ஜீன்கள் இருக்குது, அது என்ன பண்ணுன்னா அந்த செல்லோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும். ஏன்னா அன்லிமிட்டடாக நம்ம பாடியில் செல் வளரக்கூடாது இல்லையா, அதுக்காக சில ஜீன்கள் அதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும். அந்த ஜீன்களில் இந்த மாதிரி ஏதாவது காப்பி எடுக்கும்போது மிஸ்டேக் ஏற்பட்டாலோ, இல்லை நம்ம சிகரெட் அடிக்கிறோம், தம் அடிக்கிறோம், குடிக்கிறோம், அதில் ஏதாவது ஒரு டாக்ஸிக் காம்பவுண்ட் இருந்து அது போய் டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஜீன்களை ஏதாவது டேமேஜ் பண்ணாலோ உங்களுக்கு அந்த செல்ஸ் கண்ட்ரோலை மீறி போய் அந்த இடத்துல கேன்சராக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் கேன்சர் இவ்வளோதான். டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பாருங்கள். பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு கேன்சரும் ஒவ்வொரு டைப்பாக ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், குடல் கேன்சர் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும், பிரெயின் கேன்சர் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும், லிவர் கேன்சர் வேறு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி அது வேறு மாதிரி ஒரு செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேன்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால எல்லா கேன்சருக்குமே ஒரே டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியாது. அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் பிரச்சனை. கேன்சர்ன்றது வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சன்ட்டுக்கெல்லாம் பரவாது. நம்ம உடம்புல இருக்க செல்கள்லேயே ஏதாவது இந்த மாதிரி ஜீன் மியூட்டேஷன் ஏற்பட்டு அது கேன்சராக ஃபார்ம் ஆகும். அது நம்மளோட செல்ஸ்லேருந்தே ஃபார்ம் ஆகிறதுனால அதை தனியாக பிரித்து இது கேன்சர் இல்லாத செல்லுன்னு நம்ம உடம்பு பிரித்து பார்க்க முடியாது. எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடும். கேன்சர் செல்களில் நிறைய மியூட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். மியூட்டேஷன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஜீனில் ஏதாவது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, இந்த கேன்சர் செல்களில் குரோமோசோமல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஜீன்ஸ், அந்த டிஎன்ஏ எல்லாமே காம்பேக்டாக குரோமோசோம்குள்ளே தான் இருக்குது. அந்த குரோமோசோமல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய மியூட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ புதுசாக கேன்சர் செல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், வேறு மாதிரி உருமாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளால் டார்கெட்டாக தெரப்பியூட்டிக் அப்ரோச் பண்ண முடியாது, ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கும் மேலே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த கேன்சர் செல்ஸில் ஒரு கேன்சர் செல் வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு கேன்சர் செல் வேறு மாதிரி இருக்கும். இதில் வேறு ப்ரோட்டீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், இதில் வேறு ப்ரோட்டீன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய மியூட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய விதவிதமான கேன்சர் செல் டைப்ஸ், சப்டைப்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கேன்சர் சப்டைப்லேருந்து ஒரு 10 கேன்சர் சப்டைப்ஸ் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தெரப்பியூட்டிக்காக அதை இப்போ இந்த குறிப்பிட்ட செல்களை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா, அதுக்குள்ளே இங்கே போய் பார்த்தோம்னா அது வேறு சப்டைப் உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்க கேன்சர்லேயே ஒவ்வொரு செல்லும்
ஒவ்வொரு மாதிரி இருக்கனால நம்மளால் வந்து அதை அக்யூரேட்டாக போய் கண்டுபிடிச்சி அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்துக்கு மேலே இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம உடம்புல ஸ்டெம் செல்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு என்னென்னா, ஸ்டெம் செல்ஸ்னால் வந்து இப்போ ஒரு செல் உருவாகிறதுக்கான முன்னோடி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல பல வகையான செல்கள் இருக்குது இல்லையா? நீங்கள் ரத்த செல்கள் எடுத்துட்டிங்கன்னா, ரத்த செல்களில் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, டி செல்ஸ், பி செல்ஸ்னு நிறையா சப்டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த செல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறது வந்து ரத்தத்துக்கான ஒரு ஸ்டெம் செல் இருக்கும். அந்த செல் வந்து உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த செல் இருந்தால் மற்ற செல்கள்லாம் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு இடத்துல கேன்சர் செல்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்குள்ளேயுமே கேன்சர் ஸ்டெம் செல்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி கேன்சரை வெட்டி எடுக்கிறாங்க, இல்லை கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி எல்லாம் பண்ணி கேன்சரை க்யூர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது மோஸ்ட்டாக வந்து ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ், அதாவது அதிகமாக எந்த செல் டிவைட் ஆகிட்டு இருக்கோ அந்த செல்ஸ் எல்லாம் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் கேன்சரை ரிமூவ் பண்ணும்போது இந்த கேன்சர் ஸ்டெம் செல்ஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்கும். அது எங்கேயாவது ஓரமாக போய் ஒளிஞ்சிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மற்ற செல்கள்லாம் அழியுமே தவிர இந்த செல்கள் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கேன்சரை வந்து அப்போதைக்கு குணப்படுத்திட்டு தான் நினைப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா திரும்ப அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து, இப்போ ஒரு ஸ்டெம் செல்லேருந்து எப்படி மற்ற ரத்த செல்கள்லாம் எல்லாமே வருதோ அதே மாதிரி ஒரு கேன்சர் ஸ்டெம் செல்லேருந்து திரும்ப மறுபடியும் கேன்சர் வளர ஆரம்பிக்கும், இன்னும் வீரியமாகவே வளர ஆரம்பிக்கும். ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டிசீஸ் கிடையாது இந்த கேன்சர். நான் சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம போக முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கீமோதெரப்பி. ஆனால் கீமோதெரப்பியில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, கீமோதெரப்பி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உடம்புல வந்து லைக் ரேப்பிடாக டிவைட் ஆகிற செல்ஸை வந்து அது போய் அடிக்கும். ரேப்பிடாக டிவைட்னா இப்போ கேன்சர் செல்ஸ்க்கான பொட்டன்ஷியல் என்னென்னா அது நிறையா வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும்ல, அதுதான் செல் டிவிஷன் சொல்லுவாங்க. ஒரு செல்லிருந்து இன்னொரு செல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வளர கேன்சரை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறதுக்காக வந்து கீமோதெரப்பியில் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த ட்ரக்ஸ் வந்து எதை டார்கெட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வளர செல்ஸ் எல்லாம் போய் டார்கெட் பண்ணும். ஆனால் நம்ம உடம்புல வந்து அந்த கேன்சர் செல்கள் மட்டும் நிறையா வளராது, ரத்த செல்கள் வந்து நிறையா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரத்த செல்கள் நம்மளுக்கு தேவைப்படுது, புதுசாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஹேர் ஃபாலிக்கல்ஸ், முடியில் இருக்க செல்களும் வந்து நிறையா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து கீமோ பண்ணும்போது முடியெல்லாம் கொட்டும். ஏன்னா இந்த கீமோதெரப்பியில் இருக்க ட்ரக்ஸ் போய் ஏன்னா அதுக்கு வித்தியாசம் தெரியாது இல்லையா, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரேப்பிடாக அதிகமாக எந்த செல் டிவைட் ஆகுதோ அதெல்லாம் போய் அடிக்கணும். அதனால் வந்து முடி கொட்டுறதா இருக்கட்டும், நிறையா வந்து பிளட் ரிலேட்டட் டிசீஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து குடல்லையும் வந்து நிறையா செல்கள் டிவைட் ஆகிட்டுருக்கும், அங்கேயும் போய் இது அடிக்கிறதுனால அங்கேயும் வந்து நம்மளுக்கு நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த கீமோதெரப்பி தான். ஏன்னா அதான் ப்ராட்லி அவைலபிள் டெக்னிக்காக இருக்குது. சரி, மெயின் விஷயத்துக்கு வருவோம். நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திக்கிட்டேயே கேன்சர் அழிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அந்த கேன்சர் செல்ஸ் என்ன பண்ணுன்னா சில தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்ணி நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திக்கிட்ட இருந்து தப்பிச்சிடும். அப்படி தப்பிச்சா கூட பரவாயில்ல, அது என்ன பண்ணுன்னா நம்மளோட உடம்போட எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிராகவே மாற்றி விட்டுரும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரம் தெரியுமா? நீங்கள் வந்து அதை இன்டெப்த்தாக படிச்சிங்கன்னா லிட்ரலாக வந்து பயம் வந்துடும். அந்தளவுக்கு கொடூரமாக நம்மளை காப்பாற்ற வேண்டிய செல்களை வச்சு நம்மளை அழிக்குது. நான் ஒரு ரிசர்ச்சர், என்னோடய ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கேன்சரும் அண்ட் இம்யூன் செல்ஸும் எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு படிக்கிறது தான். ஏன்னா இதை நம்ம படித்தாதான் அட்வான்ஸ்ட் கேன்சர் தெரப்பியான இம்யூனோதெரப்பியை வந்து நம்ம இன்னும் பெட்டர் பண்ண முடியும். கேன்சர் செல்ஸ் எப்படி நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திகிட்டேருந்து தப்பிச்சுட்டு நம்ம எதிர்ப்பு சக்தி செல்களையே வச்சு நம்மளே வந்து போட்டு தாக்குது அப்படின்றத சுருக்கமாக சொல்கிறேன். இம்யூன் செல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் என்னோடய ப்ராஜெக்டில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து டி செல்ஸ் அப்படின்னு ஒரு செல் வகை. சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த டி செல்ஸ் என்ன பண்ணுன்னா உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்டட் செல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்ஸை போய் அது கொல்லும். அதுதான் வந்து டி செல்ஸ். இப்போ இந்த டி செல்ஸ்லேயே வந்து இன்னொரு சப்
கேட்டகரி செல்ஸ் இருக்குது, அதான் T ரெகுலேட்டரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த T ரெகுலேட்டரி செல்ஸோட வேலை என்னன்னா இந்த T செல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா இந்த T செல்ஸ் போய் எல்லா செல்லையும் போய் கொண்டுறக்கூடாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாப்பிட்றோம், அதில் வந்து இப்போ நிறையா பிளான்ட் செல்ஸ் இருக்குது, அனிமல் செல்ஸ் இருக்குது, அது போக வயிற்றுக்குள்ளே நிறையா பாக்டீரியாஸ் இருக்குது. அதெல்லாம் போய் இந்த T செல்ஸ் வந்து கொண்டுறக்கூடாது. ஏன்னா சில பாக்டீரியாஸ் நமக்கு தேவைப்படலாம். சில செல்கள் இப்போ அனிமல் செல்ஸு இல்லை ஃபுட் ஆன்டிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து அது எல்லாத்துக்குமே நம்ம உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி. அப்போ எதுவுமே நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும். அந்த இடத்துலலாம் வந்து இந்த ரெகுலேட்டரி T செல்ஸ் எல்லாம் பண்ணுன்னா, T செல்ஸ் வந்து தம்பி வெயிட் பண்ணுப்பா, அது நம்மளுக்கு தேவையானதா, அதெல்லாம் போய் கொண்டுறாதா அப்படின்னு சொல்லி அதை ஒரு கண்ட்ரோல்லே வச்சுருக்கோம். இந்த கேன்சர் என்ன பண்ணுன்னா இந்த T ரெகுலேட்டரி செல்ஸை ஏமாற்றி அது என்ன சொல்லுன்னா, டே நான் வந்து உனக்கு ஆபத்தெல்லாம் கிடையாது, நான் உன் ஆள் தான், இப்போ அந்த என்னை அழிக்க வராம்பார் அந்த T செல்ஸ், அவனை போய் நீ அடி, ஏன்னா நான் உன் ஆள், என்னையே அவன் அடிக்க வராம்பார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லது செய்ய வேண்டிய T செல்ஸை வந்து இந்த T ரெக் செல்ஸை வச்சு அது தடுத்து நிறுத்தி வச்சுருக்கோம். போலீஸ்காரன் எவன்டான்னு கேக்குற நீ? இது மாதிரி பல மெக்கானிசம் யூஸ் பண்ணி கேன்சர் வந்து எதிர்ப்பு சக்தி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். விளைவு என்ன, இந்த கேன்சர் செல்ஸ் பாட்டுக்கு ஜாலியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்க்கிறதுக்கு தான் ஆள் இல்லையே, எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதை ஏமாற்றி வச்சிருக்கு, நான் உங்களெலாம் ஒருத்தன் அப்படின்னு. அது பாட்டுக்கு நிறையா வளர்ந்துக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய 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 பிரச்சனை. ஏன்னா ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிற கேன்சர் அங்கேயே இருந்துட்டால் கூட நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம், இல்லை ஏதாவது பண்ணலாம். ஆனால் இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயிற்றில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெருக்குடல் கேன்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து டைரெக்டாக மோஸ்ட்டாக எங்கே போய் நிற்கும்னா கொஞ்ச நாள்லேயே அது வந்து லிவருக்கு போயிடும். ஏன்னா நிறையா அந்த இடத்துல பிளட் கனெக்ஷன்லாம் நமக்கு நிறையா இருக்குது லிவருக்கும் வயிற்றுக்கும். ஸோ அது லிவருக்கு போய் அங்கே செகண்டரி டியூமர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட்டுமே வந்து இந்த குடல் கேன்சரில் வந்து எப்படி போய் அது லிவருக்கு வந்து மெட்டாஸ்டேசிஸ் ஆகுது, அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேன்சர் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நாய் பூனை எல்லா உயிரினங்களுக்கும் வரும். இது இன்றைக்கி நேற்று வந்த நோயெல்லாம் கிடையாது, பல லட்சம் வருஷமாக எல்லா உயிரினங்களுக்கும் இந்த நோய் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இலுமினாட்டின்னு ஒருத்தன் வந்து இந்த நோயெல்லாம் உருவாக்கி வச்சிருக்க முடியுமா என்ன? எவ்வளோ காம்ப்ளெக்ஸான டிசீஸ் இது, இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துலலாம் கேன்சர் இல்லை, இப்போ தான் கேன்சர் வந்திருக்குன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி இலுமினாட்டி கண்டுபிடிச்சி விட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி காலகாலமாக வந்து இந்த கேன்சர் நோய் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து சிகரெட் குடிக்கிறதா இருக்கட்டும், ஆல்கஹால் குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து தேவையில்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம டிஎன்ஏ டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸை அதிகப்படுத்துது. இதெல்லாம் குடித்தா கண்டிப்பாக வரும் கிடையாது, ஆனால் டிஎன்ஏ டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ நோய் வர்றதுக்கான சான்ஸும் அதிகமாகிட்டே போகுது. அதுதான் பாட்டம் லைன். ஓகே, இந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு கிலுமினாட்டின்னு வளரிட்டு இருப்பாங்க, இருக்கானே அவனெல்லாம் விட்டுருவோம். இப்போ இந்த கேன்சரை எதிர்ப்பு சக்தி கிட்ட ஏமாற்றிக்கிட்டு போய் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை எப்படி தடுத்து நிறுத்தி நம்ம எதிர்ப்பு சக்தி கிட்ட போய் சொல்லணும், டே அவன் நமக்கு தேவையில்லாத ஆள், அவன் பாட்டுக்கு ஜாலியாக வளர்ந்துக்கிட்டே போகிறான், இப்படியே விட்டினா அவன் நம்மளை முடிச்சு விட்ருவான், முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட போய் சொல்லணும். அது சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து இம்யூனோதெரப்பி. அப்படியே ரூட்டை மாற்றி விட்டாங்களே. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒன் மோர் திங், நான் வந்து மெடிக்கல் டாக்டர் கிடையாது. ஸோ யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து என்கிட்ட மெடிக்கல் அட்வைஸ் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு அதை பற்றி சொல்லவும் தெரியாது, நான் சொல்லவும் கூடாது. அது உங்களுக்கும் சங்கட்டம், எனக்கும் சங்கட்டம். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you on the next one.